ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். கேலிஸ்தனிக் கற்றுக்கிற பயணத்தில் நம்ம இன்றைக்கி டே 6 இருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒரு ஈவினிங் செக்ஷன் நடக்க போகுது. சூப்பராக நான் ஒரு வார்ம் அப் பண்ணி அண்டு ஒரு புல்லப் செக்ஷனையும் முடிச்சிட்டேன். ஒரு 3 செட்டு வெயிட்டட் புல்லப்ஸ் பண்ணேன். ஒரு 5 kg வெயிட்டை வந்து லோட் பண்ணிவிட்டு ஒரு 3 செட் பண்ணி முடிச்சிட்டேன். தென் அதுக்கப்புறம் தான் நான் இங்கே டெரஸில் வந்து அடுத்த ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஒர்க் அவுட் வந்து ஜஸ்ட் ஃப்ரீ ஸ்டைல் ஹேண்ட் ஸ்டாண்டுக்காக ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 5 அட்டம்ப்ட் ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். பட் ஆனால் ஒன்றுத்துலேயுமே எனக்கு அந்த கிரிப் கிடைக்கல. பட் ஆனால் கொஞ்சம் ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா நான் வால் ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணேன். ஸோ வால் ஹேண்ட் ஸ்டாண்டில் வாலோட சப்போர்ட்டில் நான் வந்து தலைகளாக நின்றுக்கிட்டு ஒரு காலை மட்டும் லைட்டாக லிஃப்ட் பண்ணிட்டு, அதாவது அந்த வால்லேருந்து லைட்டாக டிஸ்டன்ஸ் விட்டுட்டு ஜஸ்ட் கிரிப்பு கிடைக்குதா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணுவேன். ஸோ மாற்றி 2 காலையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு தென் எவ்வளோ நேரம் 2 லெக்கையும் சேர்த்து ஹோல்ட் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு ஜஸ்ட் ட்ராப் ஆகிடுவேன். ஸோ ஒர்க் அவுட் நல்லா தான் இருக்குது. நேற்று உள்ள ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் ஹேண்ட் ஸ்டாண்டில் ஒரு செகண்ட் நின்றனால ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன். ஸோ அதே பாசிட்டிவ் வைப்ஸில் இன்றைக்கி உள்ள ஒர்க் அவுட்டையும் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி. அடுத்து ரிவர்ஸ் வால் ஸ்டாண்டு. ஜஸ்ட்டு வாலோட சப்போர்ட்டில் ரிவர்ஸ் சைடில் முன்னாடி இருந்த மாதிரியே தான் அதே மாதிரி திரும்பி நின்றுட்டு நம்ம வந்து செவுத்தில் வந்து கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்து நம்ம நிற்க போகிறோம். இதுலேயும் அதே மாதிரி தான் காலை கொஞ்சம் வைடாக வச்சுட்டு கொஞ்சம் சப்போர்ட்டு, அதாவது ஒரு காலையும் நம்ம வந்து கொஞ்சம் வந்து செவுத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சு கைக்கும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்து பாடிக்கும் வந்து கொஞ்சம் நிற்குதா, பேலன்ஸ் நிற்குதா அப்படின்றது தான் இந்த ஒர்க் அவுட் வந்து ட்ரை பண்ணேன். இதுலேயும் 3 செட் பண்ணேன். எல்லாத்துலேயும் நான் வந்து ஒரு செட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா ஃபுல்லும் காட்டினா லென்த்தியாக காட்டினா செமையாக போர் அடிச்சிடும். அதனால் ஒன்று காட்டுறேன். பட் எல்லாத்துலேயும் நான் 3 செட்ஸ் மேக்ஸிமம் ஹோல்டு ட்ரை பண்ணுவேன். அதே மாதிரி நீங்கள் யாராவது பார்த்துட்டு ட்ரை பண்ணுறீங்க பேசிக்ஸ்னால் இதை மாதிரி ட்ரை பண்ணலாம். அவங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா எனக்கு இது வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். போன செஷனில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு செகண்ட் நான் வந்து ஹோல்ட் பண்ணேன். இந்த ஃப்ராக் ஸ்டாண்ட்லேருந்து மேலே ப்ரெஸ் பண்ணும்போது அதான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பார்ப்போம் இப்போ ஹோல்ட் பண்ண முடியுதான்னு. ஓகே 1 செகண்ட். ஆனால் பட் மொத்தமாக நேராக நிற்க முடியல. பட் 1 செகண்ட் என்னால் அப்படியே ஜஸ்ட் என்னால் புஷ் பண்ண முடிஞ்சுது. முன்னாடி என்னால் இந்த முட்டியிலேருந்து என்னோடய காலோட முட்டியை தள்ளவே முடியல. பட் இப்போ புஷ் பண்ணுறேன். அடுத்த ஒரு செட்டு அதே எனர்ஜியில் தள்ளுறேன். எஸ், ஹோல்ட் பண்ணிட்டேன். 1 2 3 4 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ்க்கு மேலே ஹோல்ட் பண்ணிட்டேன். நிஜமாக ரொம்ப சக்ஸஸ் தான் எனக்கு. அடுத்ததாட்டு ஒரு 50 புஷ்அப்ஸ் போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துகிட்டு தொடங்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் 50 புஷ்அப்ஸை வந்து நிறுத்தாமல் போடணும். அதான் நம்மளோட டாஸ்க். இது நான் போடுறது வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கலாம். ஆனால் வந்து இந்த ஸ்பீடில் நான் போடல. ஸ்பீடு வந்து இதில் கூட்டி வச்சுருக்கேன். 50 புஷ்அப்ஸ் போடுற வரையும் அப்படியே காட்டிகிட்டே இருந்தால் போர் அடிக்கும்னு சொல்லிட்டு லைட்டாக 2x ஸ்பீடில் போட்டு விட்ருக்கேன். ஸோ அதனால தான் அப்படி தெரியுது. ஒரு 35-40 தாண்டவுடனே நாக்கி தள்ளிடுச்சு 35லேயே. அப்புறம் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி அப்படியே முக்கி போட்டேன் எப்படியோ. ஸோ இன்றைக்குள்ள வீடியோ இதுதான். நிறைய ஒர்க் அவுட்ஸ் வந்து நான் காலையிலேயே பண்ணிட்டேன். அதனால் ஜிம்மில் பண்ணியிருந்தேன். அதனால் வந்து ரொம்ப சோர்னஸ்லாம் இருந்துச்சு. அதனால் நார்மலாக ஆக்டிவ் இருக்கணும் அப்படின்றனால கண்டிப்பாக கன்சிஸ்டன்சியாக பண்ணணுன்றனால என்னையே புஷ் பண்ணிவிட்டு நான் இந்த ஒர்க் அவுட் பண்ணேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.